நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ராமாயணத்தை பாராயணம் செய்யும் போது தியான ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுகிறோம். இதன் பொருள், வேதங்களாலே புகழப்படும் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதரித்த போது வேதங்களெல்லாம் ராமாயணமாக பிறந்தன. வேதங்களுக்கு எவ்வளவு தொன்மை உண்டோ, அவைகளுக்கு எவ்வளவு பெருமை உண்டோ, அதை போலத்தான் ஸ்ரீ ராமாயணத்துக்கும். நம் வாழ்க்கை நெறியையே எடுத்துரைக்கும் நூல், தர்மங்களையெல்லாம் சொல்லும் பெரும் நூல். இப்ப நமக்கு தர்மம்னால் உண்மை பேசுதல், திருடாமல் இருத்தல், நேர்மையோட வாழ்தல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதல், உதவுதல், இது இத்தனை நமக்கு தர்மம். ஆனால் ராமன் சாமானிய மனிதனா? மனிதனாக பிறந்த கடவுள், அனைவருக்கும் வழிகாட்டி. அதனால ராமன் வெறுமனே சாமான்யமா நாம பண்ற தர்மங்களை மட்டும் பண்றவர் இல்லை, அதை காட்டிலும் மிக உயர்ந்த தர்மங்களை கடைபிடிக்க கூடியவர். அதை ராமன் வெளிப்படுத்திய இடத்துக்குத்தான் ஸ்ரீராமனின் பாதையில் இப்போது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியிலிருந்து விடை பெற்றோம். நேரே ராமேஸ்வரத்தை நோக்கி பிரயாணிக்கிறோம். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, திருப்புல்லானி திவ்யதேசம், இதுதான் கடற்கரை. இங்கிருந்துதான் ராமர் பாலத்தை கட்டினார். இது எல்லாத்த விட இந்த இடத்துக்கு முக்கியத்துவம், விபீஷணன் வந்து சரணாகதி செய்த இடம். ஸ்ரீராமாயணத்தின் ரொம்ப சாரமான பகுதியே விபீஷண சரணாகதி தான். பின்ன இவ்வளவு நாளும் இத்தனை சர்க்கங்கள், இத்தனை காண்டங்கள் முக்கியமில்லையா? இப்ப கடைசியில யுத்த காண்ட தொடக்கத்தில் இருக்கும் விபீஷண சரணாகதி தான் முக்கியமா என்று பார்த்தால் ஆமாம். இவ்வளவு நேரம் வால்மீகி சொல்லிக் கொண்டு வந்ததும் இப்ப சொல்ல போறதுக்காக முன்னுரை. இனிமேத்தான் நாம கதைக்கே வருகிறோம். கதையின் கரு எது? ராமன் சரணாகதர்களை ஏற்கிறான், அவர்களிடத்தில் கருணையை பொழிகிறான். எத்தனை குற்றம் புரிந்தவர்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறான். இதுதான் ராமாயணத்தினுடைய தேறின கருத்து. சல்லட போட்டு 24,000 ஸ்லோகங்களை சலித்தாலும் விபீஷண சரணாகதி தான் தேர்ந்து நிற்கும். 10 படி பால் இருக்கலாம், அதை சுண்ட காய்ச்சினால் திரட்டு பால் தான் தேரும், அது கால்படிதான் கிடைக்கும். அதப்போல 6 காண்டங்கள், 500க்கும் மேற்பட்ட சர்க்கங்கள், 24,000 ஸ்லோகங்கள் அனைத்தையும் சலித்தால் கிடைக்கிறது விபீஷண சரணாகதி. இதிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? நாம ஒத்தொத்தரும் சரணாகதி செய்ய வேண்டும். நம்மை காட்டிலும் வலியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், அனைவரை காட்டிலும் வலியவன், நம் அனைவரிடத்திலேயும் கருணையே உருவானவன் ராமன். சிலையினால் இலங்க செத்த தேவனே தேவனாவான், அவனே தேவன், கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தனை அல்லால் ஒரு தெய்வம் யான் இலேன் என்று திருமழிசையாழ்வாருடைய பாசுரம். ராமனே தெய்வமாக கொண்டு அவனிடத்தில் சரணாகதி செய்த விபீஷணன் பேரின்ப வாழ்க்கை பெற்றான். அதனால சின்ன தர்மம் மட்டுமில்லை, மிகப்பெரிய தர்மமான எத்தனை குற்றம் புரிந்தவர்களையும் குற்றத்தை பாராமல், தோஷங்களை காணாமல் ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற சிறந்த பண்பை ராமன் இங்குதான் நமக்கு பிரதர்சிப்பித்தார். இந்த இடத்துல தான் பளிச்சுன்னு காட்டுறார். அதனால இப்ப நாம பார்க்க போறது, இந்த வாரமும் அடுத்த வாரமும் திருப்புல்லானி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், கிழக்கு கடற்கரை, ராமனுடைய சேது, இதைத்தான் இந்த 2 வாரங்களும் காண போறோம். சுத்தி நிறைய இடங்கள் உள்ளன. முதல்ல நாம ராமேஸ்வரத்துக்கு போகிறோம். சென்ற போது அங்கேயே போய் தங்கிவிடுறதுக்கு முடியல, அதற்கு முன்னாடியெல்லாம் இடங்களை தரிசிக்கணுங்கிறதுக்காக காலங்கார்த்தால போய் ராமநாதபுரத்தில் தங்கினோம். அங்கே தங்கிறதுக்கு கொஞ்சம் வசதி கிடைச்சிது. வெவ்வேறு சத்திரங்கள்லாம் இருந்தன. அங்கு தங்கி காலை கடன்களை முடிச்சுட்டு சேத்து ஸ்நானத்துக்குன்னா போகணும். அதனால் யாரும் இருக்கிற இடத்துல ரூமில் குளிக்கலை.
இந்த 21 நாளுமே எங்கெங்கெல்லாம் நதி ஸ்நானம், கடற்கரை ஸ்நானம், புண்ணிய தீர்த்த ஸ்தானம் கிடைக்குமோ அதைத்தான் பண்ணிட்டோம். அது கிடைக்காதன்று ரொம்ப குறைச்சல்னு வச்சுங்களேன். 21 நாள்ல ஒரு 5 நாள் வேணா ரூமில் குளிச்சிருப்போம். மற்றபடி 16 நாள் வெவ்வேறு இடம், வெவ்வேறு ஸ்நானம். இன்னைக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்நானம் கிடைக்க போகிறது சேத்து ஸ்நானம். பாபங்களையெல்லாம் போக்கக்கூடிய ராமர் கட்டிய பாலம், அந்த இடத்துக்கே சேது என்று பேர் வைத்தார்கள். சேத்துக்கரே சேத்துக்கரே நம்ம சொல்லலையா? ஊருக்குள் நுழைவதற்கு முன்னால் ஒரு முறை பரிக்கிரமா பண்ணிவிட்டு உள்ளே போவோம். ஒரு ஊருக்கும் அப்படித்தானே போயிட்டு இருக்கோம். இந்த க்ஷேத்திரமே ரொம்ப புண்ணியமான பூமி. இதோ திருப்புல்லாணி பெருமாளுடைய சன்னதி. இங்குதான் தர்பசயன பெருமாள் 3 நாள் சமுத்திரராஜனிடத்திலே கடற்கரை அரசனிடத்தில் சரணாகதி பண்ணினது இங்கிருந்து. அதனால தான் தர்பத்தை பரப்பி இந்த பெருமாள் சயனிச்சிருக்கார். அப்புறம் உள்ள போய் தரிசிப்போம். இது சேது. இங்கிருந்து தான் பாலம் கட்டப்பட்டது. மிகச்சிறந்த இடம். இதில் தீர்த்தமாடுறது, தை அமாவாசைக்கு வர்றது. அமாவாசை அன்னைக்கு எள்ளு போட்டால் கீழே விடறதுக்கு இடம் இருக்காது. அப்பேற்பட்ட ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய சமுத்திரம். இதோ தனுஷ்கோட்டி. ராமனுடைய தனுசு, சாருங்கம், கோதண்டம். அதனுடைய கோட்டினா முனைன்னு அர்த்தம். அந்த முனையால் ராமன் இதை வெட்டிவிட்டு உடைத்து விட்ட இடம். அதனால தான் தனுஷ்கோட்டின்னு சொல்கிறார்கள். இங்கிருந்த பெரிய கோயில்கள் எல்லாம் 1964 நிகழ்ந்த புயலால் பாதிக்கப்பட்டு அழிந்து போயிற்று. அதற்கப்புறம் கோதண்டராமருடைய சன்னதி. இந்த தனுஷ்கோடி தாண்டினோம்னாலே கோதண்டராமருடைய சன்னதி. இந்த சன்னதியில் ரொம்ப ஆச்சரியமான சில நிகழ்வுகள் உள்ளன. என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். கந்தமாதன பர்வதம். இதுக்கு மேலே ராமருடைய பாதங்கள் உள்ளன. இங்கு ஏறி நின்று கொண்டுதான் சுற்றி லங்கைக்கு போகிற வழி அது. வானர படை மொத்தத்தையும் எப்படி வழி நடத்தி செல்லலாம் என்றெல்லாம் ராமன் பார்த்தாராம் அவ்விடம். அடுத்தது ராமருக்கு ஒரு கோயில். நேபாள மகாராஜா, மிथिला தேசம் இல்லையா, நேபாள மகாராஜா சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வந்து இந்த கோயிலை எழுப்பியுள்ளார். ஆச்சரியமான கோயில். அடுத்து ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், சீதா தீர்த்தம், வில்லுண்டின்னு சொல்லப்படும் கிணறு. இந்த 4 தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. இது ஒன்றொன்றுமே ராமன் அம்பு விட்டு எழும்பின தீர்த்தம், லக்ஷ்மணன் அம்பால் பிறந்த தீர்த்தம். அதே போல கடலுக்குள் உப்பு கரிக்கிற நீருக்குள்ளேயே இருக்கும் தெளிவான குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கும் கிணறு. இது இத்தனையும் புண்ணியமான தீர்த்தங்கள். இப்படி ஒரு முறை ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, திருப்புல்லாணி இதெல்லாத்தையும் வலம் வந்து விட்டு இனிமே நாம் ஓரோரு இடமா இங்கே நடந்த கதை என்ன, விபீஷண சரணாகதி எப்படி நடந்தது என்பதை தரிசிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. ராமன் தான் எடுத்த விரதத்திலிருந்து மீறாதவன். ஒரு காரியத்தை முடிக்கும் உறுதி கொண்டால் முடித்தே தீருபவர். ஆனால் இந்த குணம் தீயவர்களிடத்தில் இருந்தால் ஆபத்து. எடுத்த தீய காரியத்தை முடித்தே தீருவோம்னு பிடிவாதம் பிடிப்பார்கள். ராமன் நல்லவன். அப்ப நல்லவர்களிடத்தில் எடுத்த காரியத்தை முடிக்கும் உறுதி இருக்குமானால் உலகத்துக்கே க்ஷேமம், நன்மை ஏற்படும். விபீஷணன் சரணாகதி செய்ய வந்தான். அவனை ஏற்றுக்கொண்டே தீருவேன் என்று ராமன் முடிவெடுத்தார். சுக்ரீவனும் ஜாம்பவானும் எவ்வளவு மறுத்து பேசினாலும் அனைத்தையும் தாண்டி ராமன் விபீஷணனை ஏற்றார். இதிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து, இதே போல் எத்தனை குற்றம் நாம் புரிந்திருந்தாலும் பிராட்டியான சீதை, அவளை பிரித்தவன் ராவணன், அந்த ராவணனுடைய தம்பி விபீஷணன், பிறப்பால் அரக்கன், இத்தனை இருந்தாலும் அவன் சரணம்னு வந்தத்தை ராமன் ஏற்றுக்கொண்டார். அதுவும் கூட இருக்கிறவர்கள் கூடாதுன்னு மறுத்தாலும் ஏற்றுக்கொண்டார். இந்த உயர்ந்த நிகழ்ச்சி நடந்த இடம்தான் இப்ப நாம் இருக்கிற இடம், சேத்துக்கரை. ஆச்சரியமான இடம். மீனவர்கள்லாம் ஆங்காங்கு மீன் பிடிக்கிற இடம். படகுகள்லாம் எங்க அப்படி பறந்து விரிந்து தெரிகின்றன. இதன் கரையிலே லட்சக்கணக்கான மக்கள். ஒரு தை அமாவாசை வந்ததுன்னா அத்தனை லட்சம் மக்கள் இங்கு கூடுகிறார்கள். சேத்து ஸ்நானம்ங்கிறதே ரொம்ப புண்ணியமான ஸ்தானமாக கொண்டாடப்படுகிறது.
சார் தாம் என்று சொல்லு வழக்கம் உண்டு. வடக்கே பதரிகாசிரமம், கிழக்கே புரி ஜெகநாதம், தெற்கே ராமேஸ்வரம் திருப்புல்லானி, மேற்கே துவாரகா. இந்த 4 கரை. நம்ம பாரத தேசத்தினுடைய 4 எல்லைகள். வடதிசை மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி என்னெல்லாம் பெரியாழ்வார் பாடியுள்ளார். அந்த உயர்ந்த புண்ணிய ஸ்தலத்தில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். விபீஷணன் இங்கு தான் வந்தார், சரணாகதி அனுஷ்டித்தார். இப்போ இந்த இடத்துக்கு ஏன் வந்தோங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். ராமன் நேர மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்தார். மகேந்திரகிரி அளவுக்கு ஹனுமார் கூட்டின்னு வந்துட்டார். அந்த இடத்துக்கு பக்கத்தில் குளச்சல்ங்கிற இடம் கிழியே சொன்னேன். அந்த ஹார்பருக்குள்ளே இன்னைக்கு ஹார்பர் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அங்கே கடலை தாண்டறதுக்கோ பாலம் கட்டுறதுக்கோ வசதி சரியில்லை, ஆழம் சரியா இல்லைன்னு ராமனு சொல்லிட்டார். அதனால் அப்படியே கன்னியாகுமரி அளவுக்கு போயிட்டு மறுபடியும் கிழக்கு பக்கம் திரும்பினார்கள். நம்ம பாரத தேசம் அங்கே திரும்பி விடுறது இல்லையா, அங்கே வேலாவனம்னு ஒரு பெரிய காடு. அந்த காடெல்லாம் தாண்டி அதனுடைய வடக்கு இருக்கக்கூடிய ராமநாதபுரம், ராமேஸ்வரம், திருப்புல்லானி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார்கள். இதை நீங்கள் ரொம்ப நிதானமாகவே அங்கே நடந்த உபன்யாசத்திலேயே கேட்டுக்கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். வேலாவனம் தேண்டினவுடன் இந்த ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இங்கு தான் வந்து இறங்கினார்கள். மொத்த வானரப்பறையின் தண்டு இறங்கித்து மேற்கொண்டு எப்படி கிழக்கு நோக்கி போகிறதுங்கிறது தெரியல. அதை காத்துண்டிருந்த திருக்கோலத்தோடே இதோ கோதண்டராமர் கோவில், ஆச்சரியமான திருக்கோயில் உள்ளது. அது ஒரு கோவில். இந்த கோவிலுடைய வெளிப்புறத்திலேருந்து நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரும்போது கோதண்டராமர் சன்னதி எதுன்னு கேளுகும். சற்று தள்ளி இருக்கிறது. சாதாரணமாக நம்ம வருவோம், சேது ஸ்நானம் பண்ணுவோம், திருப்புலானி தர்பசேன பெருமாளை போய் சேவிச்சுப்போம், நேராக தனுஷ்கோடி போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், திரும்பி வந்துடுறோம். அதை தவிர ஒரு 5-6 முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. இனிமே போமவர்கள் ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கறதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் கார்த்தால போயிட்டு சாயங்காலம் வந்துடுறோம் இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்ததுலேருந்து ஒன்று புரிஞ்சுட்டுருப்பீங்களே, அந்த நேரம் போராது. ஏன்னா இன்னும் நிறைய இடங்கள் இருக்கின்றன. புஸ்தகத்தில் அந்த கதை எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு தகுந்த இடத்துக்கு போகணுமே. கோதண்டராமரை தரிசித்து கொண்டு மறுபடியும் கடற்கரைக்கே வருகிறோம். இந்த கடல் 2 விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று, இந்த இடத்துல தான் விபீஷண சரணாகதி நடந்தது, முக்கியமானது. 2வது, இங்கிருந்து தான் ராமன் பாலம் கட்டி இருக்கிறார். அதனால தான் கிழக்கு சமுத்திரக்கரைக்கு இத்தனை பெருமை. ராமர் சேது, ராமர் பாலம் அனைவருக்கும் ரொம்ப பிரசித்தமானது. எல்லாரும் போய் தீர்த்தமாடி இருக்கோம், எல்லாரும் இந்த இடத்த சேவிச்சிருக்கோம். உப்பு கடல். கடல்ல என்னைக்கு குளிக்கிறது என்னும் வழக்கம் உண்டு. அபர்வணி கடல் தீண்டலாகாதுன்னு சொல்லுவார்கள். பருவ காலத்துல தான் கடல்ல குளிக்கணும். பருவ காலம்னால் இப்போ பௌர்ணமி, அமாவாசை எல்லாம் வருது பாருங்க, இது பருவகாலம். அந்த பருவ காலத்தில் குளிக்கலாம். அதனால தான் பௌர்ணமி, மாசி மகம் பௌர்ணமி வந்தா தீர்த்தவாரி முக்கியம். எல்லா கோவில்லையும் தீர்த்தவாரி நடக்கும். அநேகமாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் கடற்கரைக்கு வருவார். அதே போல் அமாவாசை, இப்போ இங்கேயே என்னைக்கு வருவான்னு சொன்னேன், தை மாதம் அமாவாசைன்னா மொத்த கூட்டம் வருது. அப்போ அன்றெல்லாம் தான் கடலை தீண்ட வேண்டிய நாள். அன்று தான் கடலில் நீராடலாம். சில இடங்களில் விதிவிலக்கு கொடுத்து வச்சிருக்கார், அது இருக்கட்டும். இப்போ சேத்துவுக்கு நாம் என்னைக்கு வந்தாலும் நீராடலாம். இதை போல் இப்போ புரி கிழக்கு கடற்கரைக்கு போகிறோம், சேத்து இந்த கடற்கரைக்கு வரும். இங்கெல்லாம் என்று போனாலும் புண்ணிய தீர்த்தம்தான், புண்ணியமான நாள் தான். இந்த இடத்திலே நாம் அருகில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பேசினோம். நீங்கள் யாரானும் இந்த இடத்துல இருந்திருக்கீங்களா? எப்படி இங்கே விபீஷண சரணாகதி நடந்திருக்கும்? ராமன் எப்படி பாலம் கட்டியிருப்பார்? அவர்களும் இருக்கலை, நாமும் இருக்கலை. ஆனால் அவரவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவளுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தையும் கேட்டுப்போம். அதை தொடர்ந்து இந்த கடற்கரையில் அமர்ந்து விபீஷண சரணாகதி பாராயணம் நடந்தது, பாராயணத்தையும் கேட்டுப்போம். அப்புறம் உபன்யாசம், பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் நிதானமாக தரிசிப்போம். वानरैः शतशस्तत्र रामस्य आज्ञापुरस्सरैः मेघाभैः पर्वताभैश्च तृणैः काष्ठैर्बबन्धिरे पुष्पिताग्रैश्च तरुभिः सेतुं बध्नन्ति वानराः पाषाणांश्च गिरिप्रख्यान्
गिरीणां शिखराणि च दृश्यन्ते परिधावन्तो गृह्य दानवसन्निभाः शिलानां क्षिप्यमाणानां शैलानां तत्र पात्यतां बभूव तुमलशब्दस्तदा तस्मिन् महोदधौ कृतानि प्रथमेनान्हा योजनानि 14 प्रकृष्टैर्गजसङ्काशैर्त्वरमाणैः प्लवङ्गमैः द्वितीयेन तथैवान्हा योजनानि तु 20 कृतानि प्लवगैस्तूर्णं भीमकार्यैर्महाबलैः अन्हा तृतीयेन तथा योजनानि तु सागरे त्वरमाणैर्महाकायैः 21 च चतुर्थेन तथा चान्हा 22 रथापि वा योजनानि महावेगैः कृतानि त्वरितैस्ततः पंचमेन तथा चान्हा प्लवगैः क्षिप्रकार्भिः योजनानि 23 सुवेलमधिकृत्य वै सवानरवरः श्रीमान् विश्वकर्मात्मजो बलि बबन्ध सागरे सेतुं यथां चास्य विधा तथा स नलेन कृतस्सेतुः सागरे मकरालये நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாம்பன் பாலத்துக்கு இக்கரையிலேயே இருப்பது திருப்புல்லானி பெருமாள் கோயில், தர்மசேன பெருமாளுடைய கோயில். பாம்பன் பாலத்தை தாண்டி அப்புறம் சென்றால் கோதண்டராமர் சன்னதி, தனுஷ்கோடி, கந்தமாதன மலை இவைகளெல்லாம் உள்ளன. அதில் கோதண்டராமர் சன்னதியில் அங்கிருப்பவரே அதன் மகாத்மியத்தை கூறுகிறார், கேட்போம். ஜெய் ஸ்ரீராம். இந்த க்ஷேத்திரம் ஸ்ரீராமர் விபீஷ்ணருக்கு இலங்கைக்கு அரசனாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச இடம். இலங்கையில் ராவணனுக்கு விபீஷ்ணர் சீதையை விட்டுடுங்கோ ராமர்கிட்ட, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்கோ, அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, பரமாத்மாவுடைய அவதாரம்ங்கிற எல்லா விசேஷத்தையும் எடுத்து சொல்கிறார். ஆனால் ராவணன் அதை மதிக்காமல் அவரை அவமானப்படுத்திடுறான். அதனால் அவருடைய 4 அமைச்சர்களோடு சேர்ந்து ஆகாச மார்க்கமாக இலங்கையிலேருந்து இங்கே வந்துடுறார். இங்கே சேது பாலம் கட்டுறதுக்கு உண்டான ஆலோசனைகளை ராமர் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்தில் விபீஷ்ணர் மேலே எல்லாரும் சந்தேகப்பட்டு அவரை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் சொல்கிறார், விபீஷ்ணர் தர்மாத்மா, விஷ்ணு பக்தர், அவரை சேர்த்துக்கலாம். நான் இலங்கையில் இருக்கும்போது அவருடைய தர்மாத்மாவுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நேரில் பார்த்தவன் எடுத்து சொல்கிறார் ராமருக்கு. அதனால் ராமர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த க்ஷேத்திரத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டால், விபீஷ்ணர் மட்டுமல்ல, ராவணன் மட்டுமல்ல, வேறு யாராக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக முழு மனசோடு என்னை சரணம்னு இந்த இடத்துக்கு வந்துட்டால் அவனை நான் ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் விபீஷ்ணரை என்னுடைய சகோதரனாக நான் ஏற்றுக்கிறேன், அடைக்கலம் கொடுக்கறது மட்டுமல்ல, சகோதரன் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ராவணன் இருக்கும்போதே இந்த இடத்துல விபீஷ்ணருக்கு இலங்கைக்கு அரசனாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். ராவணன் தோக்க போகிறது உறுதி. ஆகையினால அந்த இலங்கைக்கு அதுக்கப்புறம் ஒரு அரசன் வேணுங்கிறதுனால அடுத்த அரசன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி விபீஷ்ணருக்கு வந்த உடனே, அதாவது இதில் என்ன ஒரு தாத்பரியம்னு கேட்டால், எனக்கு சீதையை வெல்றது தான் நோக்கமே ஒழிய நாடு பிடிக்கிற நோக்கம் அல்ல. இலங்கையை பிடிச்சி அயோத்தியோட சேர்த்துட்டுருவோம், நம்ம பெரிய விஸ்தாரம் பண்ணுவோம் ராஜ்யத்தை அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய கடமை சீதாதேவியை மீட்கணும், ராவண சம்ஹாரம் பண்ணணும், அதுதான், இலங்கை அல்ல. அதனால தான் முதல்ல விபீஷணருக்கு இலங்கைக்கு அரசனாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஆனி மாதம் சுக்லபட்சம் தசமி திதி வருஷம் இங்கே விபீஷண பட்டாபிஷேக உற்சவம் நடக்கும். இப்போ சுவாமி அங்கேருந்து இங்கே எழுந்தருளி விபீஷணர் இங்கே வருவார். இந்த மண்டபத்தில் வச்சு அவருக்கு லங்கா பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பா. இப்போ நிறைய பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. இது பழைய கோவில் 1964 தனுஷ்கோடி புயல் வீசும்போது சேதமாகிடுது. அதுக்கப்புறம் ஒரு வடநாட்டுக்காரருடைய பேருபகாரத்தினால இப்போ இது கட்டியிருக்கான். அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுடைய உபகோயிலாக இது இருந்துருக்கு. இந்த 2 தூண் அந்த காலத்தில் நாங்கள் இருந்த காலத்துலேயே இதை ஒரு நாள் தோண்டி பார்ப்போம்னு பார்க்கும்போது ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அதை இது பண்ண விரும்பலாமல் விட்டுட்டோம். அந்த காலத்தில் வாசலாக இருந்ததா ஐதீகம். இதுக்கப்புறம் கோயிலில் புயலுக்கு அப்புறம் இப்போ எடுத்து கட்டியிருக்கா. பழைய காலத்து மடப்பள்ளி இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே. அந்த காலத்தில் எல்லோரும் நடந்து தான் வந்திருக்கிறான். ரயில் மட்டும்தான் மார்க்கமாக இருந்திருக்கு, மற்றவங்கெல்லாம் கடற்கரை ஓரமாக நடந்து வந்திருக்காங்க. சுவாமியே கடற்கரை வழியாக தான் வந்திருக்கார். அப்போ இங்கே தனுஷ்கோடி பாத யாத்திரை போகிறவாளுக்கெல்லாம் யாத்திரைகளுக்கு இங்கே எல்லாம் வச்சு அன்னதானம் பண்ணி சாப்பாடு போட்டுருந்துருக்கான். அந்த மடப்பள்ளி தான் இப்போ இங்கே பார்க்குறீங்க. இப்போது இதுதான் பழைய காலத்து. இந்த 2 தான் இப்போதைக்கு ஒரு பழமையான சின்னத்துடைய எவிடன்ஸாக இருக்குது. மற்ற கோவிலெலாம் புனருத்தானம் பண்ணியிருக்கா சுவாமி. கோதண்டராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேய சுவாமி, விபீஷணர். இப்போ மேலே பார்க்குறீங்களே, இதே தான் உள்ள கர்ப்பகிரகத்தில்
இந்த ஆர்டரில் தான் அந்த ஆர்டரில் தான் இங்கே வச்சுருக்கோம். இந்த விபீஷணர் இங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ராமர் கட்டிய பாலம் ராமர் சேது. சேதுனா பாலம்னு நமக்கு தெரியும். பகவானே ஒரு பாலம் தானே. இந்த கரையில் நாம் இருக்கோம், சம்சாரத்தில் பூமியில் இருக்கோம். ஏதோ அந்த கரையில் வைகுந்தத்தில் பகவான் எழுந்தருளி உள்ளார். இந்த கரையிலேருந்து நாம் அந்த கரைக்கு போகிறதுக்கு நமக்கு வேறு வழி தெரியாது. ராமரே தான் பாலம். இதை பற்றி வேதவியாசர் பிரம்மசூத்திரத்திலேயே பிரம்மம் பகவான் தான் பாலமாக உள்ளார் என்பதை சாதிக்கிறார். அந்த பாலத்தின் கரையில தான் இப்போ நாம் இருக்கிறோம். பாலம் ரெண்டு காரியம் பார்க்கும். ஒன்று, இந்த பக்க தண்ணீரையும் அந்த பக்க தண்ணீரையும் கலக்க விடாமல் தடுக்கும். ரெண்டு, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். பகவானும் ரெண்டையும் செய்கிறார். இந்த நித்திய சம்சார மண்டலத்திலிருந்து நித்திய வைகுந்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். சம்சாரத்தையும் வைகுந்தத்தையும் கலந்துடாமல் பாதுகாக்கிறார். அதனாலே பாலம்னு சொல்லச்சேவே இந்த விஷயத்தை ஞாபகம் வைத்து கொண்டுதான் நாம் தொழ வேண்டும். பொதுவாக புராணங்கள்லையோ உபனிஷத்துக்கள்லையோ ஒரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஒரு பாலம், மேகம், சூரியன், அக்னி இதை போல இருக்கிறத வச்சு தான் உயர்ந்த கருத்துக்களை புரிய வைப்பார்கள். இப்போ இந்த இடத்துல இன்னொன்று நாம் தெரிஞ்சுக்கணும். சேத்து ஸ்நானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு புண்ணிய இடமாக ராமனால் ஏற்படுத்தப்பட்டது. ராமன் லங்கைக்கு போகும்போது இங்கிருந்து கடந்து போனார். ஆனால் லங்கையிலிருந்து திரும்ப அயோத்திக்கு எழுந்துருளும் போது இங்கு இறங்கவில்லை, நடந்து வரவும் இல்லை. அவர் புஷ்பக விமானத்தோடு நேரேயே பறந்துதான் போயிருக்கிறார். அப்படித்தான் வால்மீகி ராமாயணமும் சொல்லுகிறது, கம்பராமாயணமும் கூறுகிறது. ஆனால் மேலிருந்து கீழே தன் கண்களால் குளிர கட்டாட்சித்திருக்கிறார். சீதையும் பார்த்து கட்டாட்சிக்க சொல்லுகிறார். அப்ப அவர் ஏற்படுத்துகிறார், இந்த சேத்து புண்ணிய பூமி, இதுல நீராடி தர்ப்பணம் பண்ணுபவர்கள் எல்லாம் நற்கதி அடைகிறார்கள். இனிமேல் அப்படி புண்ணிய பூமியாகத்தான் இது பயன்படுத்தப்பட போறது. போக்குவரத்துக்கு ஸ்தலமாய், பாலத்தின் பேர்ல 4 பேர் ஏறி கடக்கும் இடமாய் இது இருக்காது அப்படின்னு ராமன் அன்றே ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். ரொம்ப ஆச்சரியமான இடம். ஆனா சேத்துவில் நம்ம ஸ்நானம் பண்ண போகும்போது சில வரமுறைகள் உண்டு. சங்கல்பம் பண்ணிக்கொண்டு ஸ்நானம் பண்றவா உண்டு, ஸ்நானம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்றது உண்டு. ஆனா எக்காரணம் கொண்டும் இங்கு நீராடி விட்டு இது உப்பு கரிக்கிறதே, பிச்சு பிச்சுன்னு ஒட்டுறதே அப்படிங்கிறதுக்காக ரூமுக்கு போய் இன்னொரு தரம் குளிக்க கூடாது. இந்த கிழியை சொல்லியிருக்கேன். புண்ணிய நதிகளிலோ புண்ணிய தீர்த்தங்களிலோ நீராடினால் திரும்ப போய் நாம் இருக்கிற இடத்துல குளிக்கக்கூடாது. அன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். மறுநாள் தான் குளித்து கொள்ளலாம். இதெல்லாம் சேத்துல ஸ்நானம் பண்ணச்சே தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்முடைய பித்திருக்களெல்லாம் நினைச்சுட்டே ஸ்நானம் பண்ணணும். அதே போல ராமர், வால்மீகி, அது முதலானவர்கள், விபீஷண சரணாகதி இதெல்லாத்தையும் நினைத்து கொண்டு ஸ்நானம் பண்ண வேண்டும். இடம் ஆச்சரியமான இடம். இங்கு நடந்த உபன்யாசத்தை கேட்போம். அப்போது சமுத்திரராஜன் சொன்னான், உன்னிடத்திலே நலன் இருக்கிறான். அவன் தன்னுடைய பிதாவான விஸ்வகர்மா. அவருடைய அனுகிரகத்தாலே அவன் தொட்டு பாராங்கற்களை மிதக்க விட்டால் அதை நான் தாங்குகிறேன். அதையே அணையாக கொண்டு இக்கரையிலிருந்து நீ அக்கறைக்கு போகலாம்னு சொல்ல நலன் அழைக்கப்பட்டான். அவன் ஓரொரு கல்லையும் தொட்டு தொட்டு கொடுத்தான். குரங்குகள் அத்தனையும் கற்றத்துக்காக ஆரம்பித்தன. திருமங்கியாழ்வார் பாசுரத்திலே சாதித்தார், மல்ல முன்னீர் அதர்பட வரிவஞ்சலகால் வளவித்து கொல்ல விலங்கு பணி செய்ய கொடியோ நிலங்கை புகழுத்து. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். மல்லை முன்னீர் அதர்பட, இதற்கு முன்னீர்னு பேர். 3 ஜலம் சேர்ந்து இருக்கிறபடியாலே முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில்வண்ணனேன்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர். ஆற்று ஜலம் அத்தனையும் சேரும். கீழே இருந்து ஊற்று ஜலம் வரும். வேற்று நீர் மழை தண்ணீர் கொட்டும். ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர் சேர்ந்தது முன்னீர். மல்லை முன்னீர் அதர்பட, அந்த நீரே கலங்கி போயித்து. கோடிக்கணக்கான வானரோத்தமர்கள், கோடிக்கணக்கான பாராங்கற்களை தூக்கி வீசினா என்னாகும் இந்த சமுத்திரம்? மல்ல முன்னீர் அதர்பட வரிவஞ்சலகால் வளவித்து. இத்தனை வானரங்கள் வேலை செய்யறதே, பாராங்கற்கள் தாங்கப்படுறதே,
கடலே கலங்கி போயிட்டே. இத்தனைக்கு ராமன் என்ன நடவடிக்கை எடுத்தான்? ஆழ்வார் ஒரே வார்த்தையில முடிக்கிறார், வரி வெஞ்சலகால் வளவித்து. தன் இடக்கையிலே பிடித்த தனுசான சார்ங்கத்தை வளைத்தான். இத்தனை நடந்ததான். ராமன் தன் கையிலே பிடித்த சார்ங்கத்தை ஒரு துளி வளைத்து நாணேற்றுவதென்னால் ஜகத் சசைலம் பரிவர்த்தையாமியகம் பெருமான் தெரிவித்தான். ஒல்லியோ புரேவமே சாருததீம் அனிந்திதாம் திசந்தி சீதாம் எதினாத்ய மைதிலீம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே சீதையை தூக்கி போன ராட்சசர்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கவில்லை என்னால் ஜகத்தையே என்னுடைய வில்லின் நுனியாலே தலகீழ் புரட்டு விடுவேன் பெருமான் தெரிவித்தான். அவன் வில்லுக்கு பயந்துதானே இந்த பெரிய சேத்து கட்டப்பட்டது. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அறக்கர்கோனை செத்தனம் சேவகனார். மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கவென்னா கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. தொண்டரடிப்படிகள் தெரிவித்தார், ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து, ஓங்கு முன்னீர் சமுத்திரம் அடைத்து, அதை அடைத்து கல்லாலே அணைகட்டினான். புறகடலை அடலம்பால் மருகையெய்து குலகட்டிய மருகரையை அதனால் எய்து என்று குலசேகர பெருமாளும் தெரிவித்தார். குறைகடல் சப்திக்கிற கடல், குறகடலை அடல் அம்பால் மருகையெய்து. நான் ஆசீர் விஷோபமான் இருக்கிறபடியாலே ஆழ்வார் அடலம்பால் விட்டார். அடலம்பால் மருக, அது இனி நிற்க முடியாதபடிக்கு அம்பாலை எய்து முழுக்க தான் பாராங்கற்களாலே கட்டத் தொடங்கினார். குரங்குகள் சபல சித்தங்களான குரங்குகள். நம்ம மனசே குரங்க போல மனசுங்கிறோம். ஒரு நிமிஷம் நின்னா இன்னொரு நிமிஷம் அதை போல நிற்க மாட்டேங்கிறது. நின்னவா நில்லா நெஞ்சனையுடையேன்னு ஆழ்வார் பாசுரம் பாடினார். நெஜ குரங்கு மனசு எப்படி இருக்கும்? நாமெல்லாம் கொஞ்சம் பொய்க்குரங்கு. பொய்க்குரங்கு மனசே நிற்கிறாப்புல நிற்கலைன்னா நெஜ குரங்க வச்சுண்டு இந்த சமுத்திரத்துல அணை கட்டுறதுங்கிறது ஒரு மனுஷன் நடத்துற காரியமா? நிச்சயமா கிடையாது. அதனால பெருமானுடைய பரத்தம் ஸ்தாபிக்கப்பட்டது இவ்விடத்திலேன்னு சொல்லுவார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமனின் பாதையில் ராமனே தர்பத்தை பரப்பி சமுத்திரராஜனிடத்தில் 3 நாட்கள் சரணாகதி செய்த புண்ணியமான பூமி திருப்புல்லானி. அவ்விடத்தில் தற்போது உள்ளோம். ஆழ்வார்களால் பாடப்பெற்ற க்ஷேத்திரம். திருமங்கையாழ்வார் 20 பாசுரங்கள் பாடியுள்ளார். ஆதி ஜெகநாத பெருமான் ஸ்தலத்துக்கே எம்பெருமான். அவர் தவிர சயன திருக்கோலத்தில் திருப்புல்லானி எம்பெருமான் தர்பசயன பெருமான் தரிசனம் கொடுக்கிறார். இவ்வூருக்கு ஏன் புல்லானி என்னும் பெயர் வந்தது? புல் தர்பம், அணை சயனம். புல் அணை என்பதுதான் மருவி காலப்போக்கில் புல்லானி என்று வழங்கப்படுகிறது. எந்த ஊருக்குமே திரு என்னும் உயர்வாக மதிப்போடு மங்களத்தன்மை கூட்டுவதற்காக திரு சேர்க்கிறோம். அதனால் இது திருப்புல்லானி என்னும் க்ஷேத்திரம் ஆயிற்று. இவ்விடம் கடற்கரையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோயிலின் முன்னே பெரும் புஷ்கரணி, தீர்த்தம். ஜாகிரதையாக இறங்க வேண்டும், கால் வழுக்கும். ஏன் யாத்திரையில் வந்த ஒருவர் கூட ததியாராதனம் சாப்பாடு முடிந்த பிற்பாடு இங்கே போய் தண்ணீர் குடிக்கச் சென்றார். சட்டென்று காலே வழிக்கித்து உள்ளே இழுக்கப்பட்டது. எல்லாரும் ஆகான்னு அலறினார்கள். நல்லவேளை பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கை கொடுக்க திருப்புல்லானி பெருமானே வெளியில் இழுத்து விட்டா போலே வந்து சேர்ந்தார். இதை போல பல விஷயங்கள் யாத்திரையில் நடக்கும். ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும். கோயிலுக்குள் புகுகிறோம். மிக பெரிய கோயில், சமஸ்தானத்தைச் சேர்ந்த கோயில். வைகானச ஆகமப்படி பூஜை முறைகள் நடைபெறும் கோயில். இத்திருக்கோயில் ராமன் காலத்துக்கு முன்பே இருந்திருக்க வேணும். ஏனெனில் கோயிலினுடைய தல புராணத்தை நோக்கினால் தசரதன் இங்கிருக்கும் ஆதி ஜெகநாத பெருமானிடத்தில் வேண்டித்தான் புத்திரகாமேஷ்டி யாகத்தின் மூலம் பாயசம் பெற்று ராமன் முதலான 4 புதல்வர்களையே பெற்றெடுத்தான். அப்ப தசரதனே வேண்டி கொண்ட தெய்வமென்னால் அதனால்தான் ஜெகநாதன்னு சொல்லாமல் ஆதி ஜெகநாத பெருமான், ரொம்ப பழங்காலத்திலிருந்து இருந்த பெருமாள்னு பெயர். நீண்ட பிராகாரங்கள். இதோ முதலில் தாயார் சன்னதியை தரிசித்துக் கொள்கிறோம். பத்மாசனி தாயார். பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி என்று தினமும் ஸ்லோகம் சொல்கிறோம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்
சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோம ஆவஹ. நம்முடைய அலக்ஷ்மி அமங்களங்கையெல்லாம் போக்கட்டும், மங்களங்களை லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கட்டும். இந்த தாயார் இங்கு இருக்கிறது சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் ராமன் இவ்விடத்துக்கு வந்தபோது சீதை இல்லாமல் தானே வந்தார். அந்த குறை தீர தாயார் இங்கு எழுந்துருளி உள்ளார். அவளை தரிசித்து கொண்டு வலம் வருகிறோம். பின்புறத்தில் நீண்ட நெடிய மரங்கள், பல பேர் இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு, எத்தனை நாகர்களுடைய பிரதிஷ்டை பாருங்க, மரத்தில் எத்தனை பிரார்த்தனைகள் கட்டப்பட்டுள்ளன. அவ்விடத்தையும் தரிசித்து கொண்டு வருகிறோம். தர்பசயன பெருமாளுடைய சந்நிதி. கர்ப்ப கிரகத்தில் நீண்ட சயனமாக தரையில் தர்பத்தை பரப்பி தன்னுடைய கையையே தலைக்கு அணையாக கொடுத்து கொண்டு கடல் அரசனிடத்தே சரணாகதி செய்தான் ராமன். ஆனால் 3 நாள் ஆகியும் சமுத்திரராஜன் திரும்ப பார்க்கவில்லை. ராமனுக்கு தோன்றிற்று, நாம் அடியேன் அடியேன்னு பணிவா போனால் யாரும் திரும்ப பார்க்க மறுக்கிறார்கள். அம்பெடுத்து வில்லை எடுத்தால்தான் ஊர் நடுங்கும் என்று லக்ஷ்மணிடத்தில் கோபத்தோடு பேசினார். சாபமானய சௌமித்ரே சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம்யாந்து பிளவங்கமாக. இந்த கடலையே வற்றடித்து விடுகிறேன். இது தரை வெற்றி நிலமாக இருந்தால் குரங்குகள் அத்தனையும் நடந்தே போகட்டும் என்று கூப்பிட்டார். அந்த வேகத்தில் தான் சமுத்திரராஜன் ஓடி வந்தார். என்னை ரட்சிக்கணும், கடலாயிற்றே, எப்படி வழிவிட முடியும்னு எனக்கு புரியல. ராமா, நீர்தானே இப்படி படைத்து வைத்திருக்கிறீர், கடலாருக்கான வழிவிடுமா என்று அவன் ராமன் திருவடிகளை பற்றினான். இன்னைக்கும் கர்ப்பகிரகத்துக்கு அருகே அர்த்த மண்டபத்திலேயே ஒரு பக்கம் விபீஷணனையும் மற்றொரு பக்கம் சமுத்திரராஜன் அவனுடைய தர்மபத்னி ஆகியோரையும் தரிசித்து கொள்ளலாம். ஆதி ஜெகநாத பெருமாளை சேவித்தோம், பத்மாசனி தாயாரையும் சேவித்து கொண்டோம், தர்பசயன பெருமாளையும் சேவித்து கொண்டோம். இனி இந்த பெருமானுடைய நித்திய கைங்கரியத்தில் இருக்கும் அர்ச்சக சுவாமி க்ஷேத்திர மகாத்மத்தையும் இங்கு நடந்த சரித்திரங்களையும் கூறுகிறார். கேட்போம். புல்லாரண்யமபேஷ்பிதமிதம் புண்ணியம் புல்லரிஷிம் ஆனந்தேன்னு சல்லாவேன சிரம் நிவாச மகராம் நசவயாத் ஹரிஹி என்று சொல்லும்படியாக புல்லாரண்ய க்ஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய திருப்புல்லானி திவிதேசம் 44வது திவிதேசமாக பாண்டி நாட்டில் 44வது திவிதேசமாக திகழ்ந்து வருகின்றது. திருவங்கியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட விசேஷமான திவிதேசம் இது. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லும்படியாக சேதுவே இதன் தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது. சேது நாடு என்று சொல்லக்கூடிய சேது சமஸ்தானத்தின் நிர்வாகத்தின் கீழ் இந்த திருப்புல்லானி ஆலயம் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. ஆதி ஜெகநாத பெருமாள் புல்லவர், கண்வர், காலவர் என்ற ரிஷிகளுக்கு பிரத்யட்சமாகி அவர்களுக்காக முதலில் அஸ்வத்ரூபியாக சேவை சாதித்ததாக ஸ்தலபுராணம். அதன்பின் அந்த அஸ்வத்ருட்சம் ஹேமமயமாக சொர்ணமயமாக இருந்தது. அதன்பின் ரிஷிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அஸ்வத்ரூபியாக இருந்த பெருமாள் வைகுண்டநாதனாக ஸ்ரீதேவி பூமிதை சமேதராக அமர்ந்த கோலத்தை சேவசாக தள்ளுகின்றார். இந்த புல்லாரண்ய க்ஷேத்திரமானது விசேஷமாக எல்லா ரிஷிகளாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. புல்ல ரிஷி பூஜை செய்தால் புல்லாரண்ய க்ஷேத்திரம் என்றும், புல் ஆரண்யமாக இந்த திருப்புல்லானி பூரம் புல் தர்ப்ப புல்லாக இருந்ததுனால புல்லாரண்யம் என்று சொல்லக்கூடிய திவிதேசத்தில் எம்பெருமான் எழுந்திரு சேவசாக தள்ளுகின்றார். இந்த எம்பெருமானுடைய தனிக்கோவில் நாச்சியாராக பத்மாவசனி தாயாரும் ஆண்டாள் நாச்சியாரும் சேவசாக தருகின்றார்கள். இந்த பெருமாளை திருவங்கியாழ்வார் 20 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் புத்திரகாபேட்சம் செய்வதற்கு முன்னால் இந்த க்ஷேத்திரத்துக்கு விஜயம் செய்த பொழுது அவருக்கு தானே ராமனா அவதாரம் செய்ததாக அனுகிரகித்து இந்த மூலமந்திரம் அனுக்கும் செய்ததாக ஸ்தலபுராணம். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் சேர்த்து வரும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியபடி குழந்தை பேறு சந்தான பாக்கியம் வருகின்றார். இந்த ஆதி ஜெகநாத க்ஷேத்திரமானது 4 சன்னதிகளுடன் திகழ்கின்றது. ஆதி ஜெகநாத பெருமாள், பத்மாவசனி தாயார், ஆண்டாள் சன்னதி, தர்பசேனராமர், பட்டாபிராமன் சொல்லக்கூடிய 4 சன்னதிகள் இருக்கின்றன. சந்தானகோபாலன் சன்னதி இருக்கின்றது. ஆழ்வார் ஆச்சாரிய சன்னதி, உடையவர் மணவாளவன் சன்னதியில் எல்லா சன்னதியும் இருக்கின்றன.
பவ்வி துழாயுதன் மேல் சென்ன தினநெஞ்சம் செவ்வி அறியா நிற்குங்கள் நித்திரங்கள் பவ்வத்திரையிளவு புல்லாணி கைதொழுதேன் தெய்வச் சிலையார்க்கென் சிந்திரோசிப்புமனே இங்கம் அரங்கச்சரம் துறந்த பல்லாளன் பின்போன நெஞ்சம் மறுமளவும் எல்லாரும் வெண்தன்னை ஏசிதனும் பேசினும் புல்லாணி எம்பெருமான் பொய்கேற்று எழுது என்னும்படியாக தெய்வச் சிலையாராக இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறாரானா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமாயணத்தில் திரண்ட கருத்து விபீஷண சரணாகிதான் என்று முன்னமேயே கூறியிருந்தேன். அதை சற்றே விளக்கி கூறுகிறேன். இந்த இடத்தை தரிசித்து கொண்டோம். மேலும் ராமேஸ்வரத்துக்கு போய் ரகுநாதனுடைய திருக்கோயில், கந்தமாதன பர்வதம், தனுஷ்கோடி இவையெல்லாம் தரிசிப்போம். ஆனால் முக்கியமான கருத்து தத்துவ பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மொத்த நிகழ்ச்சியிலேயுமே ஒரு பக்கம் இடங்களையும் தரிசித்தோம், மற்றொரு பக்கம் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவங்களையும் கடைப்பிடிக்க வேண்டிய செய்திகளையும் பார்த்து வருகிறோம். ஸ்ரீராமாயணத்தில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை பல சரணாகதிகள் உண்டு. அல்ல சில சரணாகதிகள் பலிக்கின்றன, பயன் கொடுக்கின்றன. வேறு சில சரணாகதிகள் பலிக்கவே இல்லை. எதுன்னு பார்ப்போம். முதலில் தேவர்களெல்லாம் போய் திருமாலிடத்தை சரணாகதி செய்தார்கள். நீதான் ராமனாக பிறக்க வேண்டும், இது கண்டிப்பாக எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும், ராட்சசர்களை அழிக்க வேண்டும்னு வேண்டினார்கள். அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. பெருமானும் பிறந்தார், அவர்களுடைய சரணாகதி பலித்தது, ராவணனை அழித்தார், தர்மத்தை ஸ்தாபித்தார். அப்போ முதல் சரணாகதி பலித்து விட்டது. அடுத்தது தசரதன் பரசுராமனிடத்தில் செய்தது. கோபமாக பரசுராமர் எதிர்த்தார். இப்போதான் கல்யாணமாகி ராமனும் சீதையும் தசரதன் வீட்டுக்கு கூட்டின்னு வரார். அதை கண்ட உடனே நடுங்கி போய் நம்ம குழந்தைகளுக்கு என்ன ஆகுமோ, அப்போ ராமனுடைய பெருமை அவர் சரிவர புரிஞ்சிக்கலேன்னு அர்த்தம். அதை தெரிந்து கொள்ளாமல் பரசுராமனிடத்தில் சரணாகதி பண்ணார். ஆனால் பரசுராமர் கோபமே உருவானவர். கருணை இருக்கிறவனிடத்தில் சரணாகதி பண்ணாதான் பயன் கொடுக்கும். கோபமாக இருக்கிறவாழ்கிட்ட சரணாகதி பண்ணால் நடக்காது. அதனால் தசரதனே பண்ணின சரணாகதி பயனற்று போயிட்டு ரெண்டாவது சரணாகதி பலிக்கலை. அதுக்கப்புறம் மூணாவது லக்ஷ்மணன் ராமன் திருவடிகளை பற்றி கொண்டு கண்டிப்பாக என்னை காட்டுக்கு கூட கூட்டி போக வேண்டும் என்று வேண்டியது. பக்கத்தில் சீதை இருக்கிறாள். அந்த சீதையை முன்னிட்டு கொண்டு பவாம்ஸ்து சஹ வைதேஹ்யா கிரி சானுஷூ ரம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதே. ராமா எப்போதும் எனக்கு தொண்டு கொடுக்கணும், கூட அழைச்சின் போகணும்னு வேண்டினான். ஏத்துனுட்டார் ராமன். அப்போ மூணாவது சரணாகதி லக்ஷ்மணன் பண்ணது பலித்தது. நாலாவது சரணாகதி பரதன் சித்திரகூடத்துக்கு வந்து ராமா திரும்ப நாட்டுக்கு வா என்று வேண்டினார். அது பலித்ததா? ராமன் வரலையே. ராமன் அவருக்கு பாதுகையை கொடுத்து விட்டு காடு நோக்கித்தான் போனார். அப்போ நாலாவது சரணாகதி பலிக்கவில்லை. அப்புறம் ஐந்தாவது சரணாகதி தான் இப்போ நாம் பார்க்குற விபீஷண சரணாகதி. விபீஷணன் ராமன் திருவடிகளில் விழுந்தார், பலித்தது. சுக்ரீவன் எவ்வளவோ தடுத்தாலும் ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. விபீஷணன் நாம தேர்த்துன்னு தான் ஆகணும், அவன் குற்றவாளியானாலும் கைவிட மாட்டேன் என்று ராமன் ஏற்றுக்கொண்டார். ஐந்தாவது விபீஷண சரணாகதி பலித்தது. கடைசி ஆறாவது இப்போ நாம் பார்க்கிற ராமனே சமுத்திரராஜனிடத்தில் பண்ணின சரணாகதி. அதைத்தானே தர்பசயனம்ங்கிற கோவிலே தரிசித்து கொண்டிருக்கிறோம். அது பலிக்காமலே போயிடுது. சமுத்திரராஜன் பண்ணலே, ராமனுக்கு கோவம் வந்தது. அப்புறம் வில்லெடுத்த அப்புறம் தானே காரியம் நடந்தது. அப்போ அழகான ஒரு கணக்கு பாருங்க. முதல் 3, 5 இந்த 3 சரணாகதியும் பலிக்கிறது. 2, 4, 6 இந்த 3ம் பயனற்று போயிடுது. வால்மீகி தானோ ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு கணக்கு வச்சுட்டு இருந்தாரான்னு தெரியல. ஏன்னா 1, 3, 5 பயன் உள்ளது, 2, 4, 6 பயனற்றது. இந்த 6 சரணாகதி மட்டும் இல்லை, இன்னும் 60 சரணாகதி கூட ராமாயணத்தில் உண்டு. ஆனால் அனைத்துக்கும் கருத்து எது தெரியுமோ? விபீஷண சரணாகதி. அதாவது யார் ஒருத்தன் கர்மங்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறானோ, அதனால் மாறி மாறி பிறவி எடுக்கிறானோ,
இந்த கர்மங்களை நம்மால தொலைக்க முடியாது. பாவ புண்ணியங்கள் கணக்கில்லாதவை, அனாதி காலமாக சேர்த்திருக்கிறோம். நானோ ரொம்ப சாமானியன், ரொம்ப வீக் பர்சன். நம்ம பெரிய வேலையில் இருக்கலாம், பெரிய பலசாலியாக இருக்கலாம், ஆனால் கர்மங்களை தொலைக்கிறதுக்கு நமக்கு வலிமை இருக்கா? மிக எளிமையானவர்கள். அப்போ எப்படி போக்கிக்கிறதுன்னு தெரியல. கர்மங்கள் ஒரே அடியாக ஒழியணும், திரும்ப பிறவி கிடைக்கக்கூடாது, இது நம்மால் ஆகாது என்கிற புத்தி யாருக்கு வந்துடுத்தோ அவன் இறைவா நீதாராய் பறை என்று பகவானுடைய திருவடிகளில் சரணாதி பண்ணுகிறான். துவமேவ உபாயபூதோ மேபவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. இது சம்ஹிதா வாக்கியம். பகவன் நீயே எனக்கு உபாயமாக இருக்கணும், எனக்கு வேற வழி தஞ்சம் தெரியல, வேற புகழ் இல்லை. ஏனால் நான் போக நினைக்கிற இடமோ வைகுந்தம் ரொம்ப உயர்ந்த இடம், நான் தாண்டணும்னு நினைக்கிற கர்மங்களோ நினச்சி பார்க்க முடியாத வலிய மலை போன்ற கர்மங்கள். நானோ ரொம்ப சின்னவன், அதனால் கண்டிப்பாக இதை என்னால் சாதிச்சுக்க முடியாது, நீரே சாதித்து கொடுக்க வேண்டும். இந்த எண்ணம் நித்தியம் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். எப்போ நாம் சன்னதிக்கு போய் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறோம்னாலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மற்ற எதை பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ, ஞானத்தை வேண்டலாம், பக்தி வேண்டலாம், நீதான் முக்தி கொடுக்கணும்னு வேண்டலாம், ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்கிற உறுதியோடு வேண்ட வேண்டும். தினமும் சரணாகதி பண்ண தேவையில்லை, ஒரு நாள் செய்தாலே போரும். அந்த புத்தி வண்டு விட்டதென்றால் அதற்கே பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுகிறார். அதனால் விபீஷண சரணாகதி அவனுடைய தாழ்ந்த நிலையை விளக்கி, ராமனுடைய உயர்ந்த நிலையை விளக்கி, இந்த ரெண்டுத்துக்கும் கோர்த்து கொடுத்து ராமனின் கருணையை உலகத்துக்கே பிரகாசப்படுத்தின பிரகரணம்தான் விபீஷண சரணாகதி. அது நடந்த இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு அப்போ எவ்வளவு ஏற்றம் இருக்கும். நாமும் இங்கே இருக்கும் தர்பசேன பெருமாள், ஆதி ஜெகநாத பெருமான் இவர்கள் திருவடிகளை பற்றி பத்மாசனித்தாயாரை புருஷகாரமாக அவளை முன்னிட்டு அவள் சிபாரிசை வேண்டி பெருமானை பற்றி விபீஷணனுக்கு எப்பேற்பட்ட கைங்கரிய வாழ்க்கை கிட்டிற்றோ அதே போல நமக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கை கிட்ட வேணும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். ராமனின் பாதையில் திருப்புல்லானி க்ஷேத்திரத்தையும் சேதுக்கரையும் தரிசித்து கொண்டோம். இனி ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகிறோம். நீண்ட பாலத்தை தாண்டணும். தாண்டி போய் அந்த பக்கத்திலே என்னென்னமோ நடந்திருக்கே. எவ்வளவு ஆச்சரியமான புண்ணிய பூமி நம்ம பாரத தேசம். அதெல்லாத்தையும் ராமனின் பாதையில் தரிசிக்க போகிறோம். காத்திருங்கள்.